கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் அன்பு சகோதரர் சேவியர், தூத்துக்குடியை சார்ந்த அன்பு சேவியர், அவங்களுடைய மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். விசேஷம் அவங்க குடும்பத்தில் இருக்கிற போராட்டம் மாற வேண்டும் என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. குடும்பத்தில் இருக்கிற சண்டை சச்சரவுகள் எல்லாம் மாற வேண்டும் என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த குடும்பத்தில் காணப்படுகிற பிசாசின் கிரியைகள், சண்டை சச்சரவுகள், போராட்டங்கள், வேதனை அத்தனை கத்த மாற்றிப்படுவார். பிரியமானவர்களை, விசேஷமாக உங்கள் குடும்பத்திலையும் உங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற போராட்டங்கள், பிசாசின் கிரியைகள் அத்தனையும் 1 யோவான் 3:8 கர்த்தர் அழித்து போடுவான். என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஓமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எப்பொழுதும் ஆண்டவரே, யாரெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கு ஜெபிக்கிறோம். விசேஷமாக அன்பு சகோதர சேவியர் சகோதரருக்காக ஜெபிக்கிற அவருடைய குடும்பத்தில் இருக்கிற சண்டைகள் மாற வேண்டும், போராட்டங்கள் மாற வேண்டும், குழப்பங்கள் மாற வேண்டும், பிரச்சனைகள் மாற வேண்டும். இத்துணையையும் கொண்டு வருகிற சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும் அப்பா. யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருடைய குடும்பத்திலும் கிரியை செய்கிற பிசாசின் கிரிகள் அழிக்கப்படுவதாக நீர் பேசும். நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, உன்னை பெருக பண்ணுவேன். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் பெருக்கம் அது இருக்கான்னா இல்லை. சில பேர் அதே நிலைமையில் இருப்பாங்க. அவங்க அப்பா எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி மகன் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி பேர். சில பேர் அப்பா நல்ல வசதியாக, தாத்தா நல்ல வசதியாக இருப்பாங்க. ஆனால் இந்த பிள்ளைகள் எல்லா சொத்தையும் எல்லா பெயரையும் அழித்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருப்பாங்க. ஆனால் வேதாமத்தில் அப்படி அல்ல. கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவா. உங்கள் லைஃப்பை ஆசீர்வாதத்துக்கு மேலே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவா. எபிரேயர் 6வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நிச்சயமாய் நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிற ஒரு பெரிய வாக்கு தத்துவம், உன்னை பெருக பண்ணுவேன். அப்போ ஆண்டவர் நம்மளை பெருக பண்ணுகிற தேவன். நம்ம அப்படியே இருக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ஒரு மரம், ஒரு சின்ன செடி, அது மரமாக மாறுது. அந்த மரம் வளர அதோடைய பிரான்ச் அடிக்கும் பாருங்கள், கிளைகளை அடிக்கும். அப்போ தான் அந்த மரம் பெருக ஆரம்பிக்கும். நம்ம லைஃப்பில் பெருக்கணும் ரொம்ப முக்கியம். நீங்கள் அப்படியே இருக்கீங்க, உங்கள் லைஃப்பில் ஞானம் பெருகலை, கிருபை பெருகலை, ஆசீர்வாதம் பெருகலை, உங்கள் குடும்பத்தில் செல்வம் பெருகலை அப்படின்னா ஏதோ ஒரு மிஸ்டேக்கு உங்கள்கிட்ட இருக்குது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்ன மிஸ்டேக் இருக்குது, நான் என்ன தப்பு பண்ணுறேன், ஏன் என் லைஃப்பில் ஒரு பெருக்கம் இல்லை? ஆண்டவர் சொல்லி கொடுப்பா. இதை நீ மாற்று, உன்னுடைய கேரக்டரை மாற்று, உன்னுடைய சிந்தையை மாற்று, விசுவாசத்தில் முன்னேறி செல். ஆண்டவர் சொல்லி கொடுப்பார். அப்போ ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுவார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருக்கிற போராட்டங்கள், இதுவரைக்கும் இருக்கிற நிந்தைகள், அவமானங்கள் அத்தனையும் கத்த மாற்றி உங்களை பெருக பண்ண போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களை பெருக பண்ணுகிற தேவன். ஆதியாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரத்தில் 14ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் ஈசாக்கனுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திக்கிறான். அபிமெலேக்கு என்கிற மனிதன் அவன் மேல் பொறாமை கொண்டு தேசத்தை விட்டே விரட்டி விடுகிறான். அந்த தேசத்தை விட்டு வெளியே போய் வேறு துறவுகள்லாம் தோண்டும் பொழுது
கோராக்கின் புத்திரர்கள் வந்து சொல்கிறாங்க, இது எங்கள் துறவு, எங்கள் இடம், எங்கள் ஊர், வாக்குவாதம் பண்ணிக்கிறாங்க. அதை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போனால் அங்கேயும் வாக்குவாதம் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஈசாக்கு ரொம்ப வேதனையோட என்ன தான் செய்ய முடியும்? ஊரில் இருக்க விட மாட்டேக்காங்க, கிணற தோண்ட விட மாட்டேக்காங்க, விவசாயம் செய்ய விட மாட்டேக்காங்க. ஆனால் கர்த்தர் ஒரு நீரூற்றை கொடுத்தார். ஆதியாகமம் 26-22 ஒரு கிணறை தோண்டிக்கிறாங்க. அதில் நல்ல நீரூற்றி பார்க்குறாங்க. அதை குறித்து யாரும் வாக்குவாதம் பண்ணலை, பிரச்சனை பண்ணலை. அப்பந்தான் அதுக்கு ரகோபோத் என்று பெயர் வைக்கிறான். இந்த ரகோபோத் அப்படிங்கிற பெயர் வச்ச பின்பு அதை சொல்கிறாரு, இதை நான் பெருக பண்ணுவேன். ரகோபோத் என்றால் என்ன தெரியுமா? பெருக பண்ணுவேன் என்ற அர்த்தம். ஆதியாகமம் 26-22 ஈசாக்கு சொல்கிறான், கர்த்தர் என்னை தேசத்தில் பெருக பண்ணினார் என்று சொல்லி ரகோபோத் என்று பெயர் வைக்கிறான். கர்த்தர் தேசத்தில் பெருக பண்ணினான். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர், அவர் ஒரு கடையில் வேலை பார்த்தார். கடையில் உண்மையாக வேலை பார்த்தாரு, உத்தமமாக வேலை பார்த்தாங்க, முதலாளிக்கு உகந்த மாதிரி வேலை பார்த்தாங்க. ஆனால் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைகள் தான் வந்துச்சு. கடைசியில் அந்த முதலாளி இவரை கடையை விட்டே துரத்திட்டாங்க. ஆனால் ஒரு சின்ன கடையை போட்டார், ஜெபிச்சார், கர்த்தர் வாக்கு கொடுத்தார், உன்னை பெருக பண்ணுவேன். அந்த ஒரு கடை 2 கடையாச்சு, 2 கடை 3 கடை, 3 கடை 4 கடை, 4 கடை 5 கடை. இப்படி கர்த்தர் பல கோடிகளுக்கு ஆசீர்வாதமாய் பெருக பண்ணினா. இன்றைக்கி நம்ம லைஃப்பில் பிரச்சனை தான் பெருகுதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்கள, பாடுகள் தான் பெருகுதுன்னு சொல்கிறீங்களே, அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வச்சுட்டு ஒரு நன்மை உங்கள் லைஃப்பில் பெருகும்படிக்கு கர்த்தர் செய்ய போகிறார். உங்கள் லைஃப்பில் கர்த்தர் பெருக பண்ண போகிறார் நிச்சயம். ஆதியாகமம் 22-17 நீங்கள் வாஸ்து பாருங்கள். நட்சத்திரத்தை போல நான் உன்னையும் உன் சந்ததியும் பெருக பண்ணுவேன். கடற்கரை மணலை போல உன்னையும் உன் சந்ததியும் பெருக பண்ணுவேன். நட்சத்திரம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், கடற்கரை மணல் பூமிக்குரிய ஆசீர்வாதம். ஒரு தெய்வ மனுஷனை, ஒரு தெய்வ மனுஷியை கர்த்தர் எப்படி பெருக பண்ணுவாராம்? வானத்தின் நட்சத்திரத்தை போல் ஆவிக்குரிய காரியத்தில் பெருக பண்ணுவாராம். கடற்கரை மணலை போல் பூமிக்குரிய காரியத்தில் பெருக பண்ணுவார். நீங்கள் கர்த்தரால் பெருக பண்ணுகிற ஒரு சந்ததி. ஏன் நீங்கள் கவலைப்படணும்? எதை குறித்து கலங்காதீங்க. கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். கர்த்தர் உங்களை விருத்தி அடைய பண்ணுவார். 2 சாமுவேல் 5:10 கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தால் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், பெருக பண்ணினார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நான் சொல்ல எல்லாரும் ஆமென்னு சொல்லுவீங்களா? கிருபையில் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் பெருக பண்ணுவார். புகழ் பெருமையில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை பெருக பண்ணுவார். செல்வம் செழிப்பில் கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். ஆஸ்தி அந்தஸ்தில் உங்கள் லைஃப்பை பெருக பண்ணுவார். பெயர் புகழில் நீங்கள் பெருக்கம் அடைவீங்க. நிறைய காரியத்தில் கர்த்தர் உங்களை பெருக பண்ண போகிறார். நம்பிக்கையோடு இருங்க. சீக்கிரத்தில் இந்த பாடுகள் எல்லாம் மாறும். ஜெபிக்கலாமா? என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? தகப்பனே, ஓமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அன்பு சகோதர சேவியர் சகோதரருக்காக, குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன். குடும்பத்தில் இருக்கிற சண்டை பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும். நன்மையும் கிருபையும் செல்வமும் செழிப்பும் பெருகட்டும் அப்பா. யாரெல்லாம் என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் ரகோபோத்தை கர்த்தர் கட்டளையிடும். ரகோபோத் உண்டாகட்டும். கர்த்தர் என்னை தேசத்தில் பெருக பண்ணினார் என்று சொல்லும்படிக்கு ரகோபோத் ஆகட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென். நிச்சயம் கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமென்.